கோமதியும் பாண்டியனும் மயிலை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. கோமதி மயிலுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துருப்பாங்க. மயில் வேண்டாம் தான் சொல்லுவாங்க, ஆனாலும் அங்க வச்சுட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் ராஜி அவங்க அத்தை கிட்ட மயிலக்கா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அவங்க அம்மா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்கன்னு சொன்னாங்களே, இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தாண்டி இருக்கிறா, பிபி தான் கொஞ்சம் அதிகமாயிருச்சான், இப்ப பரவாயில்ல, குழந்தையெல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லத்த அவங்க அம்மா ரொம்ப முடியலன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா என்னைக்கிடி உண்மையை சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சரவணன் உள்ள வருவாரு. சரவணன் கிட்ட ஏண்டா அங்க போய் இப்படி சண்டை போட்ட அப்படின்னு கோமதி கேட்பாங்க. உடனே உங்களுக்கு நான் சண்டை போட்டது மட்டும்தான் தெரியுதா, மயிலோட அம்மா சும்மா இருந்தாங்கன்னா நான் ஏன் சண்டை போட போறேன், அவங்க அந்த பொண்ணு வீட்டுல போய் ஏன் பேசுறாங்க, ஏன் சண்டை போட்டாங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா எப்படா தேவையான வேலையை பார்த்திருக்காங்க, எப்பவுமே அவங்க அப்படித்தானே, ஏண்டா உன்னைய மயிலு கூட சேர்ந்து வாழுன்னுலாம் யாரும் சொல்லல, மயிலு வயிற்றுல வளர்றது இந்த வீட்டோட வாரிசு, நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுடா, கூடவே கதிரை கூட்டிட்டு போ, இல்லைன்னா அவங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கோமதியும் பாண்டியனும் சரவணனையும் கதிரையும் அனுப்பிச்சு வைப்பாங்க. சரவணனும் கதிரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா பழனி அங்க வருவாரு. கோமதி பாண்டியன் பழனி எல்லாருமே மயிலை பத்தியும் சரவணனை பத்தியும் பேசுவாங்க. ஏங்க அக்கம் பக்கத்துல எல்லாருமே மயில் மாசமா இருக்கிறது தெரிஞ்சு எப்போ கூப்பிட போறீங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி மயிலை வீட்டுக்கு கூப்பிடுற நிலைமைக்கு பாண்டியனும் கோமதியும் வந்துருவாங்க. பழனி என்ன கேட்பாருன்னா, அக்கா சரவணனையும் கொஞ்சம் நினைச்சு பாரு, சரவணனை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, பாவம் சரவணன், ஏண்டா நான் மயிலு கூட சேர்ந்து வாழுனாடா சொல்றேன், எல்லாம் சொன்னதும் பாண்டியன் அந்த குழந்தை இந்த வீட்டுல தான் வளரணும் அப்படின்னு சொல்வாரு. நீ முதலையே சொல்லியிருந்தேன்னா நானும் சரவணன் கூட துணைக்கு போயிருப்பேன்லக்கா அப்படின்னு சொன்னது, இல்லடா கதிர் போயிருக்கான் அதெல்லாம் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கதிரும் சரவணனும் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. வழக்கம் போல பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரரும் முறைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. பாக்கியம் சரவணனை பார்த்து என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்தியாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ணே நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வாங்க, நீ போனே உள்ள போங்க, நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மா நானும் உள்ள போறேன், அப்படி என்ன ரகசியமா பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. கதிர் உள்ள விடவே மாட்டாரு. நீங்க இங்க இருங்க, அவங்க என்னமும் பேசிட்டு போறாங்க, நீங்க ஏன் இப்ப போகணும்ன்றீங்க, அதான் என் பொண்ணை என்னமாச்சும் பண்ணிட்டா, எங்க உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல, நீங்க பேசாம இங்க இருங்க, அண்ணன் பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி மயிலோட அம்மாவை வெளியிலேயே நிறுத்தி வச்சிருவாரு. சரவணன் உள்ள போய் மயிலுக்கிட்ட எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்பாரு. கேட்டுட்டு பழசு எல்லாத்தையும் சொல்லுவாரு. இப்ப எதுக்குங்க பழசெல்லாம் பேசிக்கிட்டு, அதை விட்டுலாமே அப்படின்னு மயில சொல்லுவாங்க. இல்ல என்னோட ஆதங்கத்தை யார்கிட்டயாவது கொட்டணும்ல, என்ன ஆனாலும் சரி, குழந்தைய என் கையில கொடுத்து பாத்துக்க சொன்னாலும் நான் பாத்துப்பேன், நல்லா வளர்த்துக்குவேன், எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன், ஆனா உன் கூட சேர்ந்து வாழுன்னு மட்டும் சொன்னா என்னால சேர்ந்து வாழ முடியாது மயிலு, அம்மா அப்பா உன்னை கல்யாணம் பண்ண சொல்லும் போது நானும் பேசாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எல்லாரும் அந்த வீட்டுல உன் மேல பாசமா தான் இருந்தோம், நீயும் எல்லார் மேலயும் பாசமா தான் இருந்த, நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போக போது, ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு தான் நினைச்சு, கடைசி வரையிலும் நீ உண்மையை சொல்லாம ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்ய சொல்லி நிறைய பொய் சொன்னதுனால எனக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிருச்சு, இனிமே உன் கூட சேர்ந்தெல்லாம் வாழணுங்கிறத நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாரு. என்னவெல்லாம் நடக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத நேத்தைக்கு வீடியோலயே நான் ப்ரோமோவா போட்டிருக்கேன், வேணும்னா அதுல போய் செக் பண்ணி பாருங்க. இனி வரும் எபிசோட்ஸ்ல செந்தில் பணம் வாங்குறது, அவர் மீனா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, இந்த மாதிரி எபிசோட்ஸும் கொஞ்சம் இருக்குங்க.